It's story time. பறவைகள் யாருகிட்ட என்ன மொழியில பேசிச்சின்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. முன்ன ஒரு காலத்தில் உதய்பூர் நகரம் மட்டும் தனியாக ஒரு சின்ன நாடாக இருந்துச்சு. ராஜேஸ்வருங்கிற ராஜா தான் அந்த நகரத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ராஜேஸ்வருக்கு ஒரு மகள் இருந்தாங்க. அவங்க பேரு ஸ்வப்ன மாளிகா. அவங்க தான் அந்த நாட்டோட இளவரசி. ஸ்வப்ன மாளிகாவுக்கு திருமண வயது வந்ததும் அவங்களோட திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் ராஜேஸ்வர் செய்ய ஆரம்பிச்சாரு. ராஜேஸ்வரோட அமைச்சரவையில் மதுக்கர்னு ஒரு அமைச்சர் இருந்தாரு. ராஜேஸ்வர் அவர்கிட்ட ஸ்வப்ன மாளிகாவுக்கு தகுந்த வரனை தேட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நம்ம நாடு ரொம்ப சின்ன நாடு. ஸ்வப்ன மாளிகாவுக்கு கணவனா வரப்போறவன் தான் எனக்கு அப்புறம் இந்த நகரத்தை ஆட்சி செய்யற மாதிரி இருக்கும். அவன் ஏதாவது ஒரு நாட்டோட இளவரசனா இருந்தா ஸ்வப்ன மாளிகா திருமணத்துக்கு அப்புறம் அந்த நாட்டுக்கு போயிடுற மாதிரி ஆயிடும். என்னோட நகரத்து மக்களை அத மாதிரி என்னால விட்டுட முடியாது. அதனால ஸ்வப்ன மாளிகாவை திருமணம் செஞ்சுக்க போறவன் ஒரு நாட்டோட இளவரசனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா மற்றவங்க கிட்ட இல்லாத ஏதோ ஒரு தனித்திறமை அவங்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் படைபலம் இல்லாத இந்த சின்ன நகரத்தை அவனால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாரு. மதுக்கரும் அவர்கிட்ட நீங்க சொல்ற மாதிரியே தனித்திறமை இருக்கிற ஒரு மாப்பிள்ளைய ஸ்வப்ன மாளிகாவுக்கு தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசினத இவங்களுக்கே தெரியாம அந்த அரண்மனையில வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரன் கேட்டுக்கிட்டு இருந்தான். அவன் பேரு மோகனகுமாரன். அவனுக்கு சின்ன வயசுலேருந்து எப்படியாவது குறுக்கு வழியில ஒரு பெரிய பதவியை அடைஞ்சு நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் ஆசையும் இருந்துச்சு. ராஜாவும் அமைச்சரும் பேசினதை கேட்டதிலேந்து மோகனகுமாரனோட தூக்கம் போயிடுச்சு. எப்படியாவது ஏதாவது செஞ்சு ஸ்வப்ன மாளிகாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த நகரத்தோட ராஜா ஆயிடணும் அப்படின்னு அவன் முடிவெடுத்தான். ராஜேஸ்வரையும் மதுக்கரையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி தங்கிட்ட ஏதாவது தனித்திறமை இருக்கா அப்படின்னு அவனும் ஒரு வாரமா யோசிச்சு பார்த்தான். தான் ஒரு சாதாரண வேலைக்காரன், சொன்ன வேலையை செய்யறத தவிர வேற எதுவும் தனக்கு தெரியாது அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருந்துச்சு. குறுக்கு வழியில ஒரு பெரிய பதவியை அடைஞ்சு பெரிய பணக்காரனாகிறதெல்லாம் தனி திறமைன்னு சொன்னா ஒட்டு கேட்ட குற்றத்துக்காக மதுக்கரும் ராஜேஸ்வரும் தன்னை பாதாள சிறையில் அடைச்சிடுவாங்க அப்படிங்கிறதும் அவனுக்கு புரிஞ்சிருந்துச்சு. ஒரு வாரம் நல்லா யோசிச்சு அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். தனக்கு இல்லாத ஒரு தனி திறமைய இருக்கிற மாதிரி அவங்கள நம்ப வைக்கணும். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி தானா நடக்கிற மாதிரி அது நடக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சான். அவனோட மனசுல ஒரு திட்டம் வந்துச்சு. உதய்பூர் நகரத்தோட புறநகர் பகுதியில ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருந்துச்சு. அந்த மண்டபத்துல பயன்பாட்டுல இல்லாத ஒரு பாவை விளக்கு சிலை இருந்துச்சு. 2 அடி உயரத்துல இருந்த அந்த சிலையை செதுக்கின சிற்பி ஏதோ காரணத்தினால அதை பயன்படுத்தாம அந்த மண்டபத்திலேயே போட்டுட்டு போயிட்டான். 2 கையிலையும் ஒரு பெரிய விளக்க வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்த அந்த சிலைய மோகனகுமாரன் யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிட்டு வந்து அரண்மனையோட நந்தவனத்துல ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சான். இது நடந்து 10 நாளைக்குள்ள ராஜேஸ்வரோட கையில இருந்த முத்திரை மோதிரம் காணாம போயிடுச்சு. அரண்மனைக்குள்ளேயே திருட்டு நடந்தது வெளியே தெரிஞ்சா அது தனக்கு பெரிய அவமானம் அப்படின்னு நினைச்ச ராஜேஸ்வர் மதுக்கர் கிட்ட மட்டும் இத சொல்லி எப்படியாவது திருடனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு. அந்த நாட்டோட உளவு பிரிவு மதுக்கருக்கு கீழே தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. முத்திரை மோதிரம் காணாம போனதை பத்தி யாருகிட்டையும் சொல்லாம எப்படி அதை தேட முடியும் அப்படின்னு மதுக்கர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. நகரத்துல வேற ஏதாவது பொருள் திருடு போயிருக்கா அப்படின்னு உளவு பிரிவு கிட்ட அவரு கேட்டு தகவல்களை திரட்டிக்கிட்டு இருந்தாரு. தனக்கு கிடைச்ச சில தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக அவரு ராஜேஸ்வரை தேடி அரண்மனைக்கு வந்தப்போ ராஜேஸ்வர் அரண்மனையோட நந்தவனத்துல இருக்கிறதா
அரண்மனையில இருக்கிறவங்க அவர்கிட்ட சொன்னாங்க. மதுக்கர் ராஜேஸ்வரை தேடிக்கிட்டு அரண்மனையோட நந்தவனத்துக்கு வந்தாரு. மதுக்கரும் ராஜேஸ்வரும் அரண்மனையோட நந்தவனத்துல சேர்ந்து இருக்கிறத பார்த்ததும் இதுதான் சரியான சமயம் அப்படின்னு மோகனகுமாரன் முடிவு செஞ்சான். அரண்மனை நந்தவனத்துல இருந்த ஒரு மரத்துக்கு மேல காக்கா ஒன்று உக்காந்து கத்திக்கிட்டு இருந்துச்சு. மதுக்கருக்கும் ராஜேஸ்வருக்கும் கேட்குற மாதிரி மோகனகுமாரன் இப்ப அந்த காக்காவை பார்த்து அவனும் காக்கா மாதிரி கத்த ஆரம்பிச்சான். ராஜேஸ்வர் தான் இதை முதல்ல கவனிச்சு மோகனகுமாரன் கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, ஏன் காக்கா மாதிரி கத்துற அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் ராஜேஸ்வரையும் மதுக்கரையும் கவனிச்ச மாதிரி, உங்க 2 பேரையும் தொந்தரவு செஞ்சதுக்கு மன்னிக்கணும். நந்தவனத்துல யாரும் இல்லைன்னு நினைச்சுதான் நான் காக்காவோட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மோகனகுமாரன் சொன்னான். இப்ப ராஜேஸ்வர் கொஞ்சம் கோபத்தோட உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டாரு. மோகனகுமாரன் இப்ப தன்னோட குரல்ல ரொம்ப பணிவை வரவழைச்சுக்கிட்டு, மன்னிக்கணும் ராஜா, எனக்கு பறவைகளோட மொழி தெரியும். அதனால தான் பொழுது போகாதப்ப அரண்மனை நந்தவனத்துக்கு வந்து இங்க இருக்கிற பறவைகள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போவேன் அப்படின்னு சொன்னான். ராஜேஸ்வரால இதை நம்பவே முடியல. இவனை எப்படி நம்புறது, இவன் என்ன முட்டாளாக்க பார்க்கறானா அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மரத்து மேல இருந்த காக்கா மறுபடியும் கத்திச்சு. ராஜேஸ்வர் மோகனகுமாரன் கிட்ட அந்த காக்கா இப்ப என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாரு. மோகனகுமாரன் ராஜேஸ்வர் கிட்ட இந்த மரத்துக்கு அடியில 2 அடி உயரத்துல ஒரு பாவை விளக்கு சிலை புதைஞ்சு கிடக்கிறதா அந்த காக்கா சொல்லுது அப்படின்னு சொன்னான். ராஜா உடனே அவங்கிட்ட உனக்கு நிஜமாவே பறவைகளோட மொழி தெரிஞ்சிருக்கான்னு இப்ப பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சில காவல் வீரர்கள் கிட்ட இந்த மரத்துக்கு அடியில தோண்டி பாருங்க அப்படின்னு சொன்னாரு. மதுக்கர் எதுவுமே பேசாம மோகனகுமாரனோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. மரத்துக்கு அடியில தோண்டின காவல் வீரர்கள் அங்க இருந்த 2 அடி உயர பாவை விளக்கு சிலைய வெளியே எடுத்தாங்க. நடக்கிறத எல்லாம் ராஜேஸ்வர் ரொம்ப பிரமிப்போட பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த மரத்து மேலேந்து ஒரு பறவை கத்துற சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. அவரு நிமிர்ந்து பார்த்தப்போ மரத்து மேல நீல நிறத்துல ஒரு பறவை உட்கார்ந்திருந்துச்சு. அவரு உடனே மோகனகுமாரன் கிட்ட இப்ப இந்த பறவை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாரு. மோகனகுமாரன் நிமிர்ந்து அந்த பறவைய ஒரு தடவை பார்த்தான். அந்த பறவை கத்தின மாதிரியே அவனும் ஒரு தடவை கத்தினான். இப்ப அவன் ராஜா கிட்ட இந்த மரத்து மேல இருக்கிற ஒரு பறவையோட கூடுல தான் காணாம போன உங்க முத்திரை மோதிரம் இருக்குன்னு இந்த பறவை சொல்லுது அப்படின்னு சொன்னான். ராஜாவுக்கு இப்ப ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவரு சில வீரர்களை அந்த மரத்து மேல ஏறி அங்க இருக்கிற பறவையோட கூடுல பார்க்க சொன்னப்போ ராஜாவோட தொலைந்து போன முத்திரை மோதிரம் அந்த கூட்டுல இருந்துச்சு. மோகனகுமாரனுக்கு நிஜமாவே பறவைகளோட மொழி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ராஜா நம்ப ஆரம்பிச்சாரு. அவரு ரொம்ப ஆச்சரியத்தோட மோகனகுமாரனை பார்க்கும்போது மோகனகுமாரன் அவரை கவனிக்காம பக்கத்துல இருந்த மரத்திலேருந்து கத்திக்கிட்டு இருந்த 2 காக்காய்களையே கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அவனும் அதுங்க கூட சேர்ந்து கத்தி அந்த 2 காக்காயோட சண்டை போடுற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப ராஜா அவனை இடைமறிச்சு என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டாரு. மோகனகுமாரன் அவர்கிட்ட விடுங்க ராஜா, இந்த காக்காய்கள் ஏதோ உளறுது, அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு என் மேல ரொம்ப கோபம் வந்துரும் அப்படின்னு சொன்னான். ராஜா இப்ப ஆர்வம் தாங்க முடியாம அப்படி அந்த காக்கா என்னதான் சொல்லிச்சு அப்படின்னு கேட்டாரு. மோகனகுமாரன் இப்ப வார்த்தைகளை ரொம்ப கவனமா பயன்படுத்தினான். தனி திறமையோட இருக்கிற என்ன உங்க மருமகனா ஏத்துக்கிட்டு இந்த நாட்டு இளவரசியை எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கலன்னா இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் காக்கா சொல்லுது. நீங்களே சொல்லுங்க ராஜா, இளவரசியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு வேற ஒரு நாட்டுக்கு இளவரசனா இருக்க வேண்டாமா, ஒரு தனித்திறமை மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டான். ராஜா ஏதோ சொல்றதுக்கு முன்னாடி குறுக்கிட்ட மதுக்கர், எனக்கும் பறவைகளோட மொழி தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா ராஜா அப்படின்னு கேட்டாரு. அவரு இப்படி சொன்னத ராஜாவும் எதிர்பார்க்கல, மோகனகுமாரனும் எதிர்பார்க்கல. இப்ப மதுக்கர் ராஜா கிட்ட சொன்னாரு,
அரண்மனையில் முத்திரை மோதிரம் காணாம போனப்போ நாட்டில் வேற என்னெல்லாம் காணாம போயிருக்கு அப்படின்னு நான் விசாரிச்சு பார்த்ததுல புறநகர் பகுதியில் இருக்கிற ஒரு பாழடைஞ்ச மண்டபத்திலேருந்து 2 அடி உயரமுள்ள பாவை விளக்கு சிலை ஒன்றும் காணோம் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதே நேரம் அரண்மனையில் இருந்த முத்திரை மோதிரம் காணாம போனது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் போது இவனுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு நான் யோசிக்கும் போதே பறவைகளோட மொழி எனக்கும் தெரிஞ்சிடுச்சு. 2ஐயுமே திருடி குறுக்கு வழியில இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த நாட்டுக்கு ராஜா ஆகணும் அப்படின்னு இவன் திட்டம் போட்டிருக்கிறதா இப்பதான் இந்த பறவைகள் எங்கிட்ட சொல்லிச்சு அப்படின்னு சொன்னாரு. மோகனகுமாரன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி செஞ்சப்போ அரண்மனை காவலர்கள் அவனை விரட்டி பிடிச்சு கைது செஞ்சு இழுத்துக்கிட்டு வந்தாங்க. அவன் ராஜேஸ்வர்கிட்டையும் மதுக்கர்கிட்டையும் நீங்க 2 பேரும் என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட பேராசையினால நான் தான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டான். அவனை கொண்டு போய் பாதாள சிறையில் அடைக்கிறதுக்கு உத்தரவிட்ட ராஜா சரியான நேரத்துல நாட்டையும் இளவரசியையும் காப்பாத்தின மதுக்கரை ரொம்பவே பாராட்டினாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.